சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சிங்கப்பூர் ப்ரோக்ராம் பண்ண போனப்போ சூப்பர் ஸ்டார் ஏர்போர்ட்லேருந்து காருக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ ரசிகர்கள் கூட்டம். உண்மையை உறக்கச் சொன்ன சின்ன செய்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சின்ன ஜெயந்தி அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வில்லத்தனம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கை கொடுக்கும் கைன்னு நினைக்கிறேன். அதில் இவர் தான் வில்லன். முதல்ல தலைவருக்கு வில்லனா நடித்த நடிகர் சின்ன செய்தி. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வாய்ஸில் அருமையாக பேசி கலக்குவார். இவர் ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளாம் சினிமாவுக்கு வந்த பிறகு தான் தலைவருடைய ஸ்டைலை பார்த்தோம். இவர் தலைவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தலைவருடைய ஸ்டைலை பார்த்து ரசித்த மனிதர் அப்படின்னு ரசித்தது மட்டும் இல்லைங்க, அவருடைய ரசிகனாகவே ஆகிட்டார் அப்படின்றத நிறைய பேடிகளை சொல்லியிருப்பாரு. தலைவர் நடிக்கிறதுக்காக தங்கியிருந்தாரு சென்னையில, எல்லாருக்கும் தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் எப்போதும் லுங்கி கட்டிக்கிட்டு வெளியில கால் வருமா பேசுவாங்க. பேசக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டைல அப்படி முடியெல்லாம் பொறிக்கிட்டு அப்படி நிற்கிறதே ஒரு தோரணையா இருக்குமா. ஸ்டைல் அந்த லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு தோரணையா இருக்குமா. எல்லாத்தையும் பார்த்து ரசித்திருக்காரு. இவரு வீட்டுக்கு எதிர்க்க போலதான் கடையா. அந்த கடையில தான் அவருக்கு எப்பயும் கால் வருமா. அவர் போன் பண்ணனாலும் அங்கதான் பண்ணுவாரா. ஏதாவது வாங்கினாலும் தம்மடிக்கினாலும் அங்கதான் தம்மடிப்பாரா. அப்ப தலைவரை பார்த்து ரசித்த அந்த மூமெண்ட்ல நிறைய அவர் பகிர்ந்திருக்காரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய விஷயங்கள், அதாவது நீங்க தலைவரை பத்தி நான் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள, நான் எதை சொல்றது, எவ்வளவு இருக்குது தலைவர் கூட நான் பழகியது அப்படின்னாக்குள்ள, யாருக்கும் தெரியாத சொல்லுங்க, அதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சின்ன சேந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் கண்கூட பார்த்தது 1991 நினைக்கிறேன். அப்போ சிங்கப்பூர்ல ப்ரோக்ராம் பண்ண போயிருந்தோம். அப்போ லதா அம்மா பாடல் பாடினாங்க, எல்லாம் அது டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அதெல்லாம் தலைவர் வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் ஏர்கிராஃப்ட்ல இருந்து, அதாவது ஏர்கிராஃப்ட்ல இருந்து அந்த காருக்கு போகிறதுக்கு, அதாவது அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறது காருக்கு போகிறதுக்கு, அவர் காரு ஏற உடனே அவ்வளோ ரசிகர்களாம். அதாவது 1 மணி நேரம் ஆச்சான். தலைவர் அங்கேருந்து ரசிகர் கூட்டத்துல இருந்து நீந்தி வந்திருக்காரு. இப்ப என்னடானா இங்க எல்லா சில நடிகர்கள் ரசிகர்கள்லாம் வர வச்சு, போன் பண்ணி வர வச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க. மாலை போடுங்கன்னு போய் கழுத்தை கட்டிக்கிறாங்க. தலைவருக்கு அதெல்லாம் தானாவே நடந்துருச்சு. ஓகேங்களா. 1 மணி நேரம் ஆச்சான். கண்ணு கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிற பணிபுரியிற அத்தனை பேரும் தலைவரை சூழ்ந்துகிட்டாங்களாம். அப்படி ஒரு அற்புதங்கள். எல்லாருமே தலைவருடைய ரசிகர்களாம். பாருங்க, உலகத்துல எந்த மூல முடக்குல போனாலும் தலைவருடைய ரசிகர்கள் எவ்வளவு வெறித்தனமா இருக்காங்க அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில ப்ரோக்ராம் பண்ணணும். லதா மேடம் இருக்கிறாங்க. அங்க டான்சர்ஸ் எல்லாம் டான்ஸ் விளையாடுவாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்ற பட்சத்துல நிறைய நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னதான் சூஸ் பண்ணாரு அப்படின்றத அவர் பெருமிதமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் தலைவர் போலாம் பேசுவேன். அப்போ வசந்த மாளிகை அந்த டைலாக்க தலைவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பேசிக்கிறேன். அவ்வளவு அற்புதமா இருக்கு. தலைவர் ஆடியன்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு அதை ரசித்த அந்த தருணம், அவரை பார்த்து நான் ரசித்த தருணம், நான் மேடையில நின்றுக்கிட்டு அப்படி ரசித்த தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னாக்கா 1,00,000 பேர் தலைவரை ரசித்தாங்க, தரிசித்தாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்பவும் பெருமை சொல்றாரு. இது 1991 பாருங்க. இப்ப எல்லாம் போனா தலைவர் போனா அப்படி அதிரும் சிங்கப்பூரை. எது எப்படியோ இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி தலைவருக்கான மரியாதை அவரை தேடி வரும். தலைவர் மரியாதைக்காக தேடி போக மாட்டார். யாருக்கிட்டையும் மரியாதை கேட்டு வாங்க மாட்டாரு. ஓகேங்களா. அதான் தலைவருடைய மேஜிக். சின்ன ஜெயந்தி அவர்கள் பேசிய ஒரு சின்ன வீடியோ கிளிப் இது உங்களுக்காக. கேபினத்திலிருந்து ஏர்கிராஃப்ட்ல இருந்து வெளியே கார்ல ஏறதுக்கு ரஜினி சாருக்கு 1 மணி நேரம் ஆச்சு. என்னன்னா ஏர்போர்ட்ல இருக்கிறவங்கள ரசிக்கிறேன். நீங்க சின்ன ஜெயந்தி பேசிய முழு வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் இணைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் நின்னாலே அந்த இடம் சும்மா அதிரும் அப்படின்றத சின்ன ஜெயந்தி அவர்கள் சும்மா தெரிவிக்க விட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.